ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய் நொடிகள் தீர்வதற்கும், அது மட்டுமல்லாம தேவையில்லாத பிரச்சனைகள், உடல் ரீதியா இருக்கக்கூடிய காய்ச்சல், சளி எதுவாக இருந்தாலும் அடிக்கடி நமக்கு வந்து கொண்டே இருக்குதுன்னா, அது அனைத்துமே தீர்வதற்கு நம்ம குளிக்கின்ற நீருடன் இதை மட்டும் சேர்த்து குளிச்சுட்டு வந்தா போதுமா? இந்த ஒரு நீரை நாம மட்டும்தான் குளிக்கணும்னு கிடையாது. நமது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த ஒரு நீரை கொடுத்து அவர்களையும் குளிக்கின்ற நீருடன் இதை சேர்த்து குளித்து வர சொல்லலாமா? அவங்களும் இப்படி குளித்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய படிப்பும் மென்மேலும் உயருமா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் அனைத்துமே நீங்கிவிடுமாம். பெரியவர்கள் இதை இப்படி செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி, கால் வலி அனைத்துமே நீங்கிவிடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு நீருடன் இருக்கின்றதாம். எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு நீரை மட்டும் உங்களுடைய பூஜை அறையில் வைத்து அதற்கு பிறகு நீங்கள் அதனை வைத்து குளித்து வாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் அதனை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். அது என்ன நீருடன் நாம் கலக்க வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல நம்ம பூஜை அறையில் குளிக்கிறதுக்குன்னே ஒரு சிறிய டம்ளரிலோ அல்லது செம்பினிலோ நீங்கள் நீரை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நீருடன் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த பொருட்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது முதல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கோமியம் இருக்கல்லவா, மாட்டு கோமியத்தை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு அதற்கு பிறகாக வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் பொடியில் சிறிதளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவிற்கு நீங்க எடுத்துக்கொண்டாலே போதுமானது. அதற்கு பிறகு விபூதியை 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க. இந்த 3ஐயுமே போட்டு நன்றா கலக்கிக்கோங்க. கலக்கி விட்டு அதனுடன் சிறிதளவு துளசி இலைகளையும் நீங்க சேர்த்து கொள்ளலாம். இது அனைத்துமே சேர்த்து விட்டு நீங்க மனதார உங்களுடைய வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு மனதார வேண்டுங்க. நீங்க ஊற்றி வைத்த அனைத்து அந்த பொருட்களையும் சேர்த்து ஒரு டம்ளர்ல வச்சிருந்தீங்கல்ல தண்ணி, அந்த தண்ணியை உங்களுடைய உள்ளங்கையில் நீங்கள் வைத்து கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ மனதார நினைத்து விட்டு அதற்கு அப்புறமாக இந்த ஒரு நீரை எடுத்து கொண்டு போய் நீங்கள் குளிக்கின்ற நீர் இருக்கிறது அல்லவா, அந்த குளிக்கின்ற நீருடன் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்து விட்டு அதனை நன்றாக கலக்கி கொள்ளுங்கள். கலக்கி விட்டு அதற்கு பிறகு நீங்கள் இந்த நீரை வைத்து குளித்து வாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்ற நோய் நொடிகள் அனைத்துமே தீர்ந்து விடுமாம். இதே நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நாளில் செய்து வரலாம். அதில் செவ்வாய் அல்லது வியாழக்கிழமையாக இருந்தது என்றால் மிகவும் சிறப்பாக இருக்குமாம். இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்ற உடல் ரீதியான பிரச்சனைகளும் தீராத நோய் நொடிகளும் தீர்ந்து விடுமாம். எனவே தவறாமல் நீங்களும் இதனை செய்துங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்களையும் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க வாய்ப்புகளானது இருக்கின்றது. இதனை நீங்கள் மட்டும் செய்யாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த ஒரு நீரை வைத்து குளித்து வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்குமாம். எனவே மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.